ஹலோ ஹால் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம். அதாவது பேலியோ டயட்டை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இன்னிலேருந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேலியோ டயட்டை சேலஞ்ச் போட போகிறேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ஹெல்த்தியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணால் நான் என்னென்ன சாப்பிட்றேன் உங்களுக்கு எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட் டே வெயிட் பார்த்திங்கன்னா வந்து 63.85 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் எழுந்தோடனே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 லிட்டர் தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுப்பேன் எப்போவுமே இந்த வாட்டர் பாட்டிலில். ஸோ ஒரு நாளைக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 பாட்டில்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ எழுந்தோடனே கொஞ்சோண்டு தண்ணி சிப் பண்ணிவிட்டு மேலே போய் வாக்கிங் அட்லீஸ்ட் கம்பல்சரி அட்லீஸ்ட் 20 to 30 minutes நான் வாக்கிங் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து பிசிஓடி இருக்குது. ஸோ நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ப்ளட் டெஸ்ட் எடுத்து டாக்டர் அட்வைஸ் படி தான் நான் வந்து பேலியோ டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து பேலியோ டயட் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டர் டீ தான் போட்டுட்ருக்கேன். பட்டர் டீ ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதுவும் பேலியோ டயட்டுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நமக்கு அடிக்கடி பசிக்காது. ஸோ இதனால் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு பால் ஆட் பண்ணி கூடவே பட்டர் போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான பட்டர் டீ ரெடி ஆகிடும். ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கிட்டேன். இது குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா வந்து திரும்பவும் வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் நிறைய தண்ணி தான் குடிப்பேன். ப்ளஸ் நடுவில் ஒரு 11 o'clock மேலே உங்களுக்கு பசிக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கூட வந்து பாதாம் இல்லை எக் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். பட் எனக்கு அன்றைக்கி அதுவே ஃபில்லிங்காக இருந்தது. ப்ளஸ் டைம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து தான். ஸோ நான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மார்னிங் வந்து ஒரு 8:30க்கு வந்து பட்டர் டீ எடுத்தேன். ஸோ எனக்கு கரெக்டாக ஒரு 1 o'clockலாம் வந்து லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய தண்ணி மட்டும் தான் குடித்தேன். ப்ளஸ் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றனால பார்த்திங்கன்னா வந்து லேப்டாப்லேயே உட்காந்துட்ருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து என்னோடய லன்ச் மெனுவை பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன லன்ச் மெனு பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து தேங்காய் போட்டு எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் முட்டை போட்டு கூட எடுத்துக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து முட்டை ஆம்லேட், அப்புறம் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிர். இந்த கேரட்டையும் தயிரையும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம டிசைட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மைண்டும் நம்மளோட ஹெல்த்தும் வந்து டிசைட் பண்ணணும். நம்ம வந்து டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம மனசு வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ பண்ணும்போது நமக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock மேலே வந்து எழுந்து கொஞ்சம் வந்து வெளியே வந்து நான் கொஞ்சம் வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 5 o'clock வந்து மீட்டிங் இருந்துச்சு. ஸோ மீட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 hours ஆகிடும். ஸோ அப்போவே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கூடவே வந்து பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டேன் நான். பிளாக் காஃபி எடுக்கும்போதுமே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கசக்க தான் செய்யும். பட் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து என் மீட்டிங் அப்போவும் எனக்கு கம்ப்ளீட் ஆகவே இல்லை. அது போயிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் நைட் டின்னர் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி கிரில் சிக்கன் தான் வந்து வாங்கியிருந்தேன். என் Day 1 பேலியோ டயட் ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு